ஜனவரி மாதத்தின் 28ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. அற்புதம். மத்தேயு 16வது அதிகாரம் 1வது வசனம். பரிசேயரும் சதிசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசுவின் வாழ்க்கையில் தெய்வீக குணாதிசயங்கள், தெய்வீக வெளிப்பாடுகள், தெய்வீக வல்லமைகள், தெய்வீக மகிமைகள் யாவும் நிறைவாய் இருந்தன. அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதற்கு போதுமான சகல சான்றுகளும் அவரிடத்தில் வெளிப்பட்டன. ஆயினும் அக்கால பரிசேயர்களோ, இல்லை, மோசே வானத்திலிருந்து மன்னாவாகிய உணவை வரவழைத்தது போல இவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் எதையாவது செய்தால் நாங்கள் நம்புவோம் என்றார்கள். ஆனால் அற்புதங்களை குறித்து இயேசு சொன்னது என்ன? கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று மத்தேயுவிலே 24வது அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படியானால் அற்புதங்களின் அடிப்படையில் ஒருவரிடம் தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று முடிவு செய்வது அபாயமானது என்று தெளிவாகிறது. இக்காலத்தில் அநேகர் இயேசுவின் வல்லமையையும் மகிமையையும் அற்புதங்கள் என்ற வடிவத்திலேயே பார்க்க விரும்புகின்றனர். ஒரு ஊழியரிடமோ ஊழியத்திலோ அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது என்ற பிரபலம் ஏற்பட்டுவிட்டால் அந்த ஊழியரையும் ஊழியத்தையும் அவர்கள் இயேசுவுக்குரியவைகளாக முடிவு செய்து விடுவார்கள் என்று பல தேவ ஊழியர்களிடம் சத்தியம் இல்லை, சத்தியத்துக்கேற்ற சாட்சியம் இல்லை. அவர்களிடம் ஊழியமும் வாழ்க்கையும் வேத வசனங்களுக்கு உடன்பாடு உடையதாகவும் இல்லை. ஆனாலும் அந்த விதமான ஊழியர்கள் மேலும் ஊழியங்கள் மேலும் அநேகர் மிகப்பெரிய நம்பிக்கையையும் மரியாதையையும் வைக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கே அற்புதம் நடக்கின்றது, அங்கே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். கள்ள போதகர்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கூட அற்புதங்கள் செய்ய முடியும் என்ற ஆண்டவரின் எச்சரிக்கையை அவமதிக்கும் செயலே இது. வேத வசனங்களின்படியான செயல்பாடுகளும் கர்த்தருக்கேற்ற குணாதிசயங்களும் செயல்படாத ஊழியங்களும் கர்த்தருடைய ஊழியங்களுக்காக இருக்க முடியாது. எனவே அற்புதங்களின் அடிப்படையில் எதையும் நம்பி வஞ்சிக்கப்படாதிருக்க ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சிந்தனைக்கு: பேசுகின்றபடி வாழாதவர்களின் போதனைகள் கேட்டதின்படி வாழாத ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறது.